ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் கஷ்டம் இன்னும் தீரலை சாயப்பா. நீங்களும் தினமும் எனக்கு நல்ல வார்த்தைகளை தான் சொல்கிறீங்க, நல்லது நடக்கும் நடக்கும்னு சொல்கிறீங்க. ஆனால் என்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இன்னும் தீர்ந்தபாடு இல்லையேன்னு நீ வருத்தப்பட்டு புலம்பியதால் தான் உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக உன் சாயப்பா உன்னை தேடி ஓடோடி வந்துட்டேன். நிச்சயமா நீ உன் மனம் மகிழும்படியாக நல்ல விஷயங்களை எதிர்கொள்ளப் போகிறாய். உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்க தயக்கமும் சந்தேகமும் குழப்பமும் பயமும் எல்லாமே உன்னுடைய முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. முதல்ல எந்த விஷயத்தையும் செய்ய பயப்படுறதையும் யாருக்கிட்டையும் போய் எதையாவது கேட்குறதுக்கு தயங்குறதையும் முதல்ல நிறுத்து. உன் தவறுகளை திருத்தி கொண்டாலே சரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துவிடும் என் செல்லமே. உனக்கே நீயே சில பிரச்சனைகளை உண்டாக்கிக் கொள்வதை முதலில் நிறுத்திவிடு. வெற்றி வரும் வெற்றி வரும்னு சும்மாவே காத்துக்கிட்டு இருந்தீனா எதுவும் நடக்காது. களத்தில் இறங்கி போராடுபவனையும் வெற்றிக்காக முயற்சி செய்பவனையும் மட்டும்தான் வெற்றி தேடி வரும். எப்போதுமே எல்லா விஷயத்திலும் நீயாகவே சுயமாக முடிவெடுக்க பழகிக்கொள். ஏன்னா சுயமாக முடிவெடுக்க தெரியாதவன் எல்லாம் பெரும்பாலும் அடுத்தவனுக்கு அடிமையாக மாறி போயிடுவான். உன் வாழ்க்கையில் இது பிரச்சனையாக இருக்குது, இது இப்படி கஷ்டமாக இருக்குது, அடுத்து என்ன செய்யலாம்னு நீயே உனக்குள்ளே யோசி. ரொம்ப யோசிச்சிரியோ, அதிகமாக யோசிக்கிறியோ, குறைவாக யோசிக்கிறியோ, அது முக்கியமில்லை. ஆனால் முடிவு எடுக்கும்போது தெளிவான முடிவை உறுதியாக எடுத்துடணும். முடிவு எடுத்த பிறகும் அதை பற்றி மறுபடியும் யோசிச்சுக்கிட்டும் குழம்பிக்கிட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சில விஷயங்களில் உனக்கு முடிவு எடுப்பது கஷ்டமாக இருக்கலாம். என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சமயங்களில் உனக்கான முடிவை எடுப்பதற்கான கடமையையும் பொறுப்பையும் இந்த சாயப்பா கிட்ட ஒப்படைச்சிடு. அதை நான் சரியாக சரிபடி செய்து விடுவேன் என் செல்வமே. உனக்கு எதிரி வெளியில தான் இருக்காருன்னு மட்டும் நீ நினைக்காத. உன் மனசுக்குள்ளே நீ அடிக்கடி யோசிக்கிறியே, ஒரு பிரச்சனையை போட்டு யோசிச்சு குழம்புகிறியே, அதுதான் உனக்கான எதிரி. உன் மனசு உனக்கிட்டேயே உனக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருக்கு. முதல்ல உனக்கு எதிரி நீதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எதை வச்சு உன் மனசை நீ ஜெயிக்க போகிற என்பதில் தெளிவாக இரு. நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் உன் மனசு நினைக்கணுமே தவிர நீ ஒன்று யோசிக்கும்போது உன் மனசு இன்னொரு முடிவை சொல்லக்கூடாது. நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உன் புத்தியாலும் உன் மனசாலும் சேர்த்தே எடுக்கப்பட்டதாக இருந்தால்தான் அதன் மூலமாக உனக்கு நடக்க போகிற விஷயம் நல்லதாக நடக்கும். எப்போதுமே உன்னை நீயே சுய பரிசோதனை செஞ்சுக்கோ. நாம் சரியாக செய்கிறோமா, சரியான விஷயங்களை முறையாக செய்கிறோமா, நம்முடைய பயிற்சியும் முயற்சியும் சரியாக இருக்கா, நம்ம வாழ்க்கையில் நமக்காக தான் வேலை செய்கிறோமா இல்லை அடுத்தவங்களுக்காக ஏதாவது செய்கிறோமான்னு முதல்ல உன்னை நீயே சுய பரிசோதனை செய்து கொண்டு உன் பலம் எதுவோ அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் செய்யாமல் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறதுக்கு நல்ல விஷயங்களை மட்டும் செய்தாயே ஆனால் தோல்விகளை எல்லாம் தவிர்த்து விடலாம் என் செல்லமே. உன் மனசில் நிறைய கனவுகள் இருக்குது, உன் வாழ்க்கையில் நிறைய உனக்கு ஆசைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது உன் உழைப்பை நீ நிறுத்தாமல் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் தானே ஜெயிக்க முடியும். உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றிருந்தாலும் அதற்காக நீ முயற்சியே செய்யாமல் உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்திடுவேன்னு சொல்லிட்டு நம்ப வேணாம். உன் கஷ்டங்களை நான் தீர்ப்பேன் என்பது உறுதியான விஷயம். ஆனால் அதற்காக நீ என்ன முயற்சி செஞ்ச? சும்மாவே படுத்து தூங்கி சோம்பேறித்தனமாக இருந்தீனா எல்லாமே சரியாகி விடாது. நீயும் உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை செய்யணும். உன் மனசுலையும் சில மாற்றங்களை கொண்டு வரணும். தோத்து போகிறவங்களுக்கு மனசில் வேதனையாக தான் இருக்கும். ஆனால் அடுத்த முறை தோத்தே போகக்கூடாது, தோற்று போவதென்பது வீணான செயல் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஜெயிச்சு வெற்றி பெற வேண்டும் என உறுதியை மனசுக்குள்ளே எடுத்துக்கோ. நீ அவமானப்பட்டா கூட அதை பெருசாக நினைக்காம நேரத்தை வீணடித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம சோம்பேறித்தனமாக இருக்காம அடுத்தவங்க முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுவேன்ற வைராகியத்தை உனக்குள்ளே உருவாக்கிக்கோ என் செல்லமே. அப்போதுதான் உன்னுடைய ஏமாற்றமும் வீழ்ச்சியும் உனக்கு வாழ்க்கையின் பாடத்தை கற்றுக் கொடுத்ததாக இருக்கும். கெட்டது நடந்தால் அதன் மூலமாக பாடத்தை கற்றுக்கணும். நல்லது நடந்தால் அதுக்காக மனசில் சந்தோஷப்படணும். எந்த பலனும் எதிர்பார்க்காமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தீனா நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கான உதவி தானாக உன்னை தேடி வந்தடையும். ஏன்னா எல்லாத்தையுமே உன் சாயப்பா நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மைகள் எல்லாம் நிச்சயம் உன் வாழ்வில் உனக்கு புண்ணியமாக வந்து சேரும். நீ உன் பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகள்லையும் படித்த பாடம் உனக்கு உதவி செய்தோ இல்லையோ, நீ இந்த வாழ்க்கையில் மனிதர்கள் மூலமாக கற்றுக்கிட்ட பாடம் நிச்சயமாக நீ முன்னேறுவதற்கும் இந்த வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் உனக்கு உதவிகரமாக இருக்கும். நல்லதே உனக்கு நடக்கும்.